Plus 2, Unit 2, Prose. A nice cup of tea. அன்பு மாணவர்களே, இந்த பாடத்தினுடைய தமிழ் விளக்கத்தை உங்களுக்கு அளிக்கிறேன். முதலாவது, இந்த பாடத்தின் சம்மரி அதை வாசித்துவிட்டு அதற்கு பிறகு அதனுடைய விளக்கத்தை தருகிறேன். A nice cup of tea. A nice cup of tea is an essay by George Orwell. It is a discussion of making a good cup of tea, for which Orwell gives 11 rules. First of all, one should use Indian or Ceylonese tea. Though China tea has virtues, there is not much stimulation in it. One does not feel wiser, braver, and more optimistic after drinking it. Secondly, tea should be made in small quantities in a teapot, which should be made of china or earthenware. Thirdly, the pot should be warmed beforehand. The fourth rule is that the tea should be strong. One strong cup of tea is better than 20 weak ones. The fifth point is that the tea should be put straight into the pot. We should not use strainers, muslin bags, or other devices to imprison tea. The sixth rule is one should take the teapot to the kettle and not the other way about. The water should be actually boiling at the moment of impact. The seventh rule is one should stir the tea after making it, or better give the pot a good shake afterwards, allowing the leaves to settle. The eighth rule is that one should drink out of a cylindrical type of cup, not the flat, shallow type. The next rule is one should pour the cream of the milk before using it for tea. Tenthly, one should pour tea into the cup first. Lastly, tea should be drunk without sugar. It is worth paying attention to such details as warming the pot and using water that is really boiling. இப்பொழுது இந்த சம்மரியினுடைய தமிழ் விளக்கத்தை பார்க்கலாம். A nice cup of tea அப்படின்னா ஒரு ரொம்ப நல்ல கப்பு டீ அப்படின்னு அர்த்தம். ஒரு நல்ல டீயை எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஜார்ஜ் ஆர்வெல் இங்க சொல்றார். A nice cup of tea is an essay by George Orwell. இது ஜார்ஜ் ஆர்வெல் எழுதின ஒரு எஸ்ஸே, அதாவது கட்டுரை. It is a discussion of making a good cup of tea, for which Orwell gives 11 rules. அது நல்ல டீ போடுறது எப்படின்றத பற்றிய டிஸ்கஷன், ஒரு கப்பு நல்ல டீ போடுறத பற்றிய டிஸ்கஷன். அதற்கு ஆர்வெல் 11 ரூல்ஸை தர்றாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒன் ஷுட் யூஸ் இந்தியன் ஆர் சிலோனிஸ் டீ. ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னு சொன்னா, அதுக்கு இந்தியன் டீ யூஸ் பண்ணணும் அல்லது சிலோன் டீ யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற. Though China tea has virtues, there is not much stimulation in it. இந்த சீனா டீல
சில சிறப்பான குணங்கள் இருந்தாலும் அதில் ஒரு தூண்டுதல் இல்லை. அதாவது அதை குடிக்கும்போது ஒரு துடிப்பு இருக்கணும் அப்படிங்கிறார், ஒரு உணர்ச்சி இருக்கணும் அப்படிங்கிறார். One does not feel wiser, braver and more optimistic after drinking it. அதாவது இந்த சைனா டீயை குடிச்சா அவ்வளவு ஒரு உணர்வு இல்லை, அதனால ஒருத்தர் இன்னும் ஒரு புத்திசாலியாக உணர மாட்டார். ஒரு டீ குடிச்சாலே மூளை சுறுசுறுப்பா வேலை செய்யணும், ஒருத்தருக்கே ஒரு உணர்வு வரணும், நம்ம இன்னும் பிரில்லியண்டா இருக்கிறோம் அப்படிங்கிற உணர்வை அது கொடுக்கணும். பிரேவர், இன்னும் ஒரு வீரமான ஒரு உணர்வை கொடுக்கணும். ஆப்டிமிஸ்டிக், மோர் ஆப்டிமிஸ்டிக் அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் கூட ஒரு உற்சாகத்தை கொடுக்க வேண்டும். அதாவது எல்லாத்தையும் பாசிட்டிவா திங்க் பண்ற ஒரு குணத்தை தான் ஆப்டிமிஸ்டிக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த விதமான உணர்வுகளை அது கொடுப்பதில்லை. எப்ப? அந்த சைனா டீயை குடிச்ச பிறகு. அப்படின்னா எந்த டீ தான் குடிச்ச உடனே நல்ல உணர்வுகளை கொடுக்குது? இந்தியா டீயும் சிலோனிஸ் டீயும் நல்ல குடிச்ச உடனே நல்ல உணர்வுகளை தருகிறது அப்படிங்கிற. அடுத்து நம்ம பார்க்கலாம். Secondly, tea should be made in small quantities in a teapot which should be made of china or earthenware. அடுத்தது, டீ வந்து அளவா போடணும், ரொம்ப போடக்கூடாது, கொஞ்சமா போடணும், எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கணும் அப்படிங்கிறார். ஸ்மால் குவான்டிட்டிஸ் இன் அ டீ பாட். ஒரு டீ பாட் அப்படின்னா என்ன அர்த்தம்? டீ போடக்கூடிய அந்த பாத்திரத்தை அவர் டீ பாட் அப்படிங்கிறார். which should be made of china or earthenware. அது பீங்கானால ஆனதாக இருக்கலாம் அல்லது மண்ணாலான பானையாக இருக்கலாம், சின்ன மண்பானையை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறார். Thirdly, the pot should be warmed beforehand. அப்படின்னா என்ன அர்த்தம்? மூன்றாவதாக அந்த டீ பாட்டை வந்து ஏற்கனவே கொஞ்சம் சூடாக்கி வச்சுக்கணும் அப்படிங்கிறார். அதாவது கொஞ்சம் வெந்நீர் ஊற்றி அதை அலசிக்கலாம். The fourth rule is that the tea should be strong. நாலாவது ரூல் என்ன சொல்றாரு? டீ வந்து ஸ்ட்ராங்கா போடணும்ன்றார். One strong cup of tea is better than 20 weak ones. அதாவது டீ வந்து லைட் டீயா இருக்கக்கூடாது, நல்ல ஸ்ட்ராங்கான டீயா இருக்கணும். நீங்க 20 கப்பு ரொம்ப வீக்கான டீ குடிக்கிறத விட ஒரு கப் ஸ்ட்ராங்கான டீ குடிச்சா அதுதான் பெட்டர் அப்படிங்கிறார். Fifth point is that the tea should be put straight into the pot. அஞ்சாவது பாயிண்ட் என்ன சொல்றாரு? இந்த டீ தூளை வந்து அல்லது அந்த டீ இலைய அந்த டீ பாட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் போடணும். நம்ம வந்து வடிகட்டி யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்ட்ரெயினர் அப்படின்னா என்ன? வடிகட்டி. மஸ்லின் பேக், அதுல துணி பேகு. மஸ்லின்னா என்ன அர்த்தம்? ஒரு மிக மெல்லிய ஒரு துணி வகை தான் மஸ்லின் அப்படிங்கிறாங்க. இது போல மற்ற எதையும் போட்டு அந்த டீ தூளை அல்லது அந்த டீ இலைய வந்து நீங்க அப்படியே பிடிச்சு வைக்கக்கூடாது. இம்ப்ரெஷன்னா என்ன அர்த்தம்? அதை நம்ம கட்டுப்படுத்தி வைக்கக்கூடாது. அது ஃப்ரீயா சுடு தண்ணியில கலக்கணும். அதனால அதை ஸ்ட்ரெயிட்டா எதுல போட்டுருங்க? டீ பாட் உள்ள போடுங்க அப்படிங்கிறார். The sixth rule is one should take the teapot to the kettle and not the other way about. ஆறாவது ரூல் என்ன சொல்றாருன்னா, இந்த டீ பாட்டை தான் நீங்க வந்து கெட்டில் கிட்ட கொண்டு போகணும். கெட்டில்னா என்ன அர்த்தம்? சுடுதண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த பாயில் ஆயிட்டு இருக்கிற அந்த பாத்திரம், அதுதான் கெட்டில் அப்படிங்கிறோம். அதுக்கிட்ட இந்த டீ பாட்டை நீங்க எடுத்துட்டு போகணும். அதாவது டீ இலையெல்லாம் போட்டுட்டு வெந்நியை எடுத்து ஊத்துறதுக்காக அந்த வெந்நி கொதிக்கிற அந்த பாத்திரத்துக்கிட்ட எடுத்துட்டு போகணும், கெட்டில் கிட்ட எடுத்துட்டு போகணும். நாட் த அதர் வே அபவுட். அந்த கெட்டில தூக்கிட்டு டீ பாட்டு கிட்ட கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறார். ஏன்னு சொன்னா அந்த கொதிக்கிற சூடு ஆறி போயிடும், அந்த கொதி அடங்கி போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்றார். The water should be actually boiling at the moment of impact. அதாவது இம்பாக்ட்னா என்ன அர்த்தம்? அதுல படும்போது, டீ இலையில படும் பொழுது தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறார்.
The seventh rule is one should stir the tea after making it, or better give the pot a good shake afterwards, allowing the leaves to settle. ஏழாவது ரூல் என்ன சொல்றாரு, இப்படியாக அந்த டீயை போட்ட உடனே, அதாவது டீ இலையை போட்டுட்டு அந்த வெந்நீர் கொதிக்க கொதிக்க அதில் ஊற்றிட்டு அதில் நீங்கள் என்ன பண்ணணும், அதை ஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறாரு. அதாவது ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலக்கணும். ஆர் பெட்டர் கிவ் த பாட் அ குட் ஷேக், அல்லது அந்த டீ பாட்டை நல்லா குலுக்கணும் அப்படிங்கிறார். ஆஃப்டர்வர்ட்ஸ் அலோவிங் த லீவ்ஸ் டு செட்டில், இப்படி நல்லா ஸ்டர் பண்ணிக்கிட்டு அதுக்கு பிறகு அதை அமைதியாக வச்சுட்டு அந்த டீ இலையெல்லாம் கீழே அமைதியாக படிகிறதுக்கு விடணும். செட்டில்னா என்ன அர்த்தம், அப்படியே கீழே படிகிறது. The eighth rule is that one should drink out of a cylindrical type of cup. டீ குடிக்கிற கப்பு எப்படி இருக்கணும்னு சொல்றாரு. அதுதான் எய்த் ரூல். அதாவது அது சிலிண்டர் வடிவத்தில் இருக்கணும், ஒரு உருளை வடிவத்தில் இருக்கணும், நல்ல கொஞ்சம் உயரமான கப்பாக யூஸ் பண்ணுங்கன்றார். நாட் த ஃப்ளாட் ஷாலோ டைப்பு, ஒரு தட்டையான, அதாவது ஆழம் அதிகம் இல்லாத ஒரு கப்பில் குடிக்காதீங்க, அகலமான ஒரு கப்பில் குடிக்காதீங்கன்றார். The next rule is one should pour the cream of the milk before using it for tea. அடுத்தது இந்த டீக்கு பயன்படுத்துகிற பாலில் அந்த மேலே வந்து ஒரு நுரைச்சி அப்படியே க்ரீமாக தங்கி இருக்கும், அந்த க்ரீமெல்லாம் எடுத்துருங்க அப்படிங்கிறார். அதெல்லாம் ஊற்றாதீங்க டீக்கு அப்படிங்கிறார். Tenthly, one should pour tea into the cup first. Lastly, tea should be drunk without sugar. 10வது பாயிண்ட் என்ன சொல்றாரு, இந்த டீயை வந்து கப்பில் வந்து ஊற்றணும், கடைசியா டீயை வந்து சர்க்கரை இல்லாமல் குடிங்க அப்படிங்கிறார். லாஸ்ட்லி அப்படின்னா என்ன அர்த்தம், அது 11வது பாயிண்ட். It is worth paying attention to such details as warming the pot and using water that is really boiling. It is worth அப்படின்னா என்ன அர்த்தம், அதில் ஒரு விஷயம் இருக்குது, அதுக்கு ஒரு மதிப்பு இருக்குதுன்னு அர்த்தம். பேயிங் அட்டென்ஷன், கவனத்தை செலுத்தணும். எதில் கவனத்தை செலுத்தணும், முக்கியமான சில சின்ன சின்ன விஷயங்கள்ல, டீட்டெயில்ஸ்னால் சில விவரங்களில் நீங்கள் கவனத்தை செலுத்தணும் டீ போடும்போது. என்னென்ன விவரம், இதில் நான் சொன்னேன் இல்லையா, ஏற்கனவே சொன்ன பாயிண்ட்டையே அவர் சொல்கிறார். வார்மிங் த பாட்டு, இந்த டீ பாட்டை வந்து ஃபஸ்ட்டே கொஞ்சம் சூடாக்குறது. அடுத்தது அந்த டீ தூளில் தண்ணியை கலக்கும்போது அது அப்படியே சூடாக கொதிச்சிட்டு இருக்கணும் அப்படிங்கிற பாயிண்ட். இதெல்லாம் கவனத்தை செலுத்துங்கள் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இவ்வளோதான் இந்த சம்மரி. இந்த காணொலியை கண்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.